Dear students, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மீண்டும் ஃபேஸ்புக் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அரசாங்கம் கூறுவதை அப்படியே பின்பற்றுங்கள். உடல் நலத்தை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இப்போ மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஹியூமனில் மெண்டலியன் டிசார்டர்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகிறது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு உங்களுக்கு இருக்கேன். மெண்டலோட மோனோஹைப்ரிட் கிராஸ், டயப்ரிட் கிராஸ், பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், தென் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஜென்ரலி ஹியூமன் சிஸ்டத்தில் வரத்துக்கு காரணமாக ரெண்டு பேர் இருப்பா. ஒன் இஸ் மியூட்டேஷன், another is ploidy. Sudden spontaneous deviation from the wild type is said to be mutation. ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். The term mutation coined by Hugo de Vries, திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர் Hugo de Vries, and he first reported mutation in Haemophilia, the evening primrose. அவர் முதலில் திடீர் மாற்றத்தை Haemophilia என்று அழைக்கப்படுகின்ற அந்தி மந்தாரி தாவரத்தில் கண்டுபிடித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். சார்ல்ஸ் டார்வின் called mutation as sports. சார்ல்ஸ் டார்வின் திடீர் மாற்றத்தை இயற்கை மாற்றம், இயற்கை விளையாட்டு என்று அழைத்தார். And Patson called the mutation as discontinuous change. பேட்சன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிஞர் திடீர் மாற்றத்தை தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என்று அழைத்தார். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மியூட்டேஷன்னால ஹியூமன் சிஸ்டத்தில் டிசார்டர்ஸ் வரலாம். Another is due to ploidy. Ploidy means variation that involves either chromosomal set number or chromosomal number within a set. குரோமோசோம்களின் எண்ணிக்கையிலோ அல்லது குரோமோசோம் கற்றைகளின் எண்ணிக்கையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அதை நாம் ploidy என அழைக்கிறோம். Variation that involves chromosomal set number is said to be euploidy, and variation that involves chromosomal number within a set is said to be aneuploidy. குரோமோசோம்களின் கற்றைகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு யூப்ளாய்டி என்றும், கற்றைகளில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு அனியூப்ளாய்டி என்றும் பெயர். அதே மாதிரி மியூட்டேஷனில் நிறையா டைப் இருக்குது. ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் இருக்கா, ஃபார்வேர்டு மியூட்டேஷன் இருக்குது, பேக்வேர்டு மியூட்டேஷன் இருக்குது, ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் இருக்குது, இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இருக்குது. ப்ளாய்டியில் யூப்ளாய்டி, ஆனியூப்ளாய்டி, மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, பாலிப்ளாய்டி, ஆட்டோபாலிப்ளாய்டி, அல்லோபாலிப்ளாய்டி, ஆட்டோட்ரிப்ளாய்டி, ஆட்டோடெட்ராப்ளாய்டி, ஆனியூப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, மோனோசோமி, நல்லிசோமி எல்லாம் படிச்சுட்டு இல்லைங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெண்டலியன் டிசார்டர். இவர்கள் அனைவரும் மெண்டலின் விதிகளில் மாற்றம் ஏற்பட்டு உயிரினத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதில் ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறது மியூட்டேஷன் இன் அ சிங்கிள் ஜீன் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெண்டலியன் டிசார்டர். ஒரு ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நம்மள்கிட்ட எப்பயுமே உனக்கு தெரியும், டாமினன்ட் ஜீனும் இருப்பா, ரெசசிவ் ஜீனும் இருப்பா. டாமினன்ட் ஜீனில் ஓங்குதன்மை உள்ள ஜீன்களும் காணப்படும், ஒடுங்குதன்மை உள்ள ஜீன்களும் காணப்படும். அப்போ டாமினன்ட் ஜீனில் மியூட்டேஷன் நடந்தாலும் சரி, ரெசசிவ் ஜீனில் மியூட்டேஷன் நடந்தாலும் சரி, திடீர் மாற்றம் நடைபெற்றாலும் சரி, இட் லீட்ஸ் டு டிசார்டர்ஸ், குறைபாடுகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நம்மளோட என்சிஆர்டி சிலபஸில் autosomal dominant gene mutation, autosomal recessive gene mutation and sex linked mutation அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோசோமில் உள்ள ஜீன்களில் மாற்றம் ஏற்படுவதாலும் திடீர் மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதே மாதிரி ஆட்டோசோமில் டாமினன்ட் ஜீன் மாதிரி ஆட்டோசோமில் ரெசசிவ் ஜீன் இருந்தால் அதில் மாற்றம் ஏற்பட்டால் வரக்கூடியது. தென் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம்.
இதில் ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீனால் வரக்கூடியது பழைய சிலபஸில் ஸ்டேட் போர்டு குழந்தைகள் படிச்சிருப்பேன். ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படின்னு ஒரு வியாதியை பார்த்துருப்பேன். த ஃபர்ஸ்ட் டாமினன்ட் ஜீன் மியூட்டேஷன் ரிப்போர்ட்டட் இன் பிளான்ட்ஸ். முதலில் ஓங்குதன்மையுள்ள ஜீனில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக வந்த ஒரு நோய். இட் இஸ் டியூ டு ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவாள். அதை உனக்கு தெரியும். ஹண்டிங்டன்ஸ் கோரியா அப்படின்னு ஒரு வியாதியை பார்த்துருப்பேன். நம்மளோட 4th ஹோமோலாகஸ் பேரில் 4வது குரோமோசோம் ஜோடியில் உள்ள ஜீனிலே, ஆட்டோசோமில் உள்ள ஜீனிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அது வந்தது என்பது உனக்கு தெரியும். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா ரெசசிவ் ஜீன் மியூட்டேஷன். ரெசசிவ் ஜீன், டாமினன்ட் ஜீனுக்கு பதிலாக ரெசசிவ் ஜீன் வந்தால் அதுக்கு நம்ம படிக்க போகிறது சிக்கிள் செல் அனீமியா, கதிரர்வால் சோகை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய். மூணாவது, ஸோ அப்போ ஹண்டிங்டன்ஸ் கோரியாங்கிறது ரெசசிவ் ஜீனுக்கு பதில் டாமினன்ட் ஜீன் வந்துடுவா. சிக்கிள் செல் அனீமியா எடுத்துட்டேன்னா டாமினன்ட் ஜீனுக்கு பதில் ரெசசிவ் ஜீன் வந்துடுவா. அதே மாதிரி செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம். இதை பற்றி உனக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். அதில் நம்ம பார்க்க போகிறது ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடர்ஸ் டிசீஸ், ஃபெயில்யூர் இன் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் வரக்கூடிய ஒன்று. வாட் இஸ் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வாட் ஆர் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்? செக்ஸ் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்றால் என்ன, பாரம்பரியம் என்றால் என்ன? நமக்கு ஜென்ரலாக தெரியும், நம்ம உடம்பில் இருக்க ஆட்டோசோமில் இருக்க ஜீன் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுவா. த ஜீன்ஸ் present in the autosome controls the body characters. The genes present in the sex chromosomes controls the reproductive character. நம்முடைய உடல் குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தும், பால் குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் பால் பண்புகளை கட்டுப்படுத்தும். But sometimes the genes present in the sex chromosome control the body characters. Such genes are known as sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. நம்முடைய பால் குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தினால் அந்த ஜீன்களுக்கு பால் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்று பெயர். அந்த பாரம்பரியமானது பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம் என்று அழைக்கப்படும். The genes present in the sex chromosome controls the body characters and the genes are known as sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. இதை மனசில் வச்சுக்கோ. இதில் நிறையா இருக்குது. எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிறவா கண்ட்ரோல் பண்ணான்னா அதுக்கு எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னு பேர். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் செட் டு பி எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஒய் குரோமோசோமில் இருக்க ஜீன் கண்ட்ரோல் பண்ணான்னா அவளுக்கு ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னு பேர். அண்ட் ஆர் ஹோலாண்ட்ரிக் ஜீன்னு சொல்லுவா, அதுக்கு பேர் ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு பேர். எக்ஸ் குரோமோசோமில் இருக்க ஜீன் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தினால் அதற்கு எக்ஸ் குரோமோசோம் சார்ந்த ஜீன் என்ற பெயர். அதனுடைய பாரம்பரியத்திற்கு எக்ஸ் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம் என்ற பெயர். ஒய் குரோமோசோமில் இருந்த ஜீன்கள் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தினால் அதற்கு ஒய் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்ற பெயர். அந்த பாரம்பரியத்திற்கு ஒய் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம்னு பேர், ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்னு சொல்லுவாள். இப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடர்ஸ் டிசீஸை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கான். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தது. அதேமாதிரி ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஆட்டோசோமல் ரெசசிவ்க்கு நம்மளுக்கு 2 கொடுத்துருக்கா. ஒன் இஸ் சிக்கிள் செல் அனீமியா, another is phenylketonuria. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் உனக்கு ஐடியா தரப்போகிறேன். வாட் இஸ் ஹீமோஃபீலியா? ரத்தம் உறைதலில் குறைபாடு. Failure in blood clotting mechanism is otherwise known as hemophilia or bleeders disease. ரத்தம் உறைதலில் குறைபாடு இருந்தால் அதனை நாம் ஹீமோஃபீலியா அல்லது ரத்தம் உறைதலில் குறைபாடு என்று அழைப்பர். இந்த ஹீமோஃபீலியா இருக்கு பாருங்களேன், இது நார்மலி the blood clots within 2 to 8 minutes. பொதுவாக ரத்தமானது 2 to 8 நிமிடத்திற்குள் உறைந்துவிடும். If it take 30 minutes to 24 hours, failure in blood clotting mechanism is said to be hemophilia. 2 to 8 நிமிஷத்தில் கிளாட் ஆகாமல் அது பாட்டுக்கு 30 நிமிஷம்லேருந்து 24 மணி நேரம் கொட்டிகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கொட்டுறதுனா இந்த கொட்டு அல்ல, ரத்தம் கொட்டிகிட்டே இருந்ததுன்னா we are calling it as hemophilia or the bleeders disease. இது நார்மலாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்க ஒரு டாமினன்ட் ஜீன் ரத்தம் உறைதலுக்கு காரணமாக புரத உற்பத்தியை கட்டுப்படுத்தும். The genes present in the X chromosome, the dominant gene present in the X chromosome, controls the protein needed for the clotting. அப்போ clottingக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க, கிளாட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க, கிளாட்டிங்க்கு உதவக்கூடிய புரத உற்பத்தியை கட்டுப்படுத்துவது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்க டாமினன்ட் ஜீன். டியூ டு ரெசசிவ் மியூட்டேஷன் the dominant gene is replaced by a recessive one, then the proteins are not synthesized, leads to failure in blood clotting mechanism. திடீரென எக்ஸ் குரோமோசோமில் உள்ள அந்த ஓங்குதன்மை உள்ள ஜீனில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஓங்குதன்மை உள்ள ஜீன் வந்து விட்டது என்றால் ரத்தம் உறைதலுக்கு தேவையான புரதமானது உருவாகாது. இட் லீட்ஸ் டு ஃபெயில்யூர் இன் blood clotting mechanism. ஆதலினால் ரத்தம் உறைதலில் குறைபாடு ஏற்படும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ரத்தம் உறைதலில் படிச்சிருப்பேல் என்னென்னு தெரியும். WBCயில் பிளேட்லெட் படிச்சிருப்பேல், ஃபிப்ரினோஜன் படிச்சிருப்பேல், ப்ரோத்ராம்பின் படிச்சிருப்பேல், த்ரோம்பினோ மாரோன் படிச்சிருப்பேல். அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அது ப்ராப்பராக செக்ரேட் ஆகாது. அப்போ எக்ஸ் குரோமோசோமில் ஒரு டாமினன்ட் ஜீன் இருப்பா. அந்த டாமினன்ட் ஜீன் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ப்ரோட்டீன் உற்பத்தியை கண்ட்ரோல் செய்வாங்க. திடீர்னு மியூட்டேஷன் நடந்துடுத்து. அப்போ டாமினண்ட்டுக்கு பதில் ரெசசிவ் வந்துட்டான்னு வச்சுக்கோயே, அந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. ஃபெயிலியர் இன் blood clotting mechanism. இதுதான் ஹீமோஃபீலியான்னு பேர். இட் இஸ் காமன் இன் மேல் அண்ட் வெரி ரேர் இன் ஃபீமேல். இது பொதுவாக ஆண்களிலே அதிகமாக காணப்படும், பெண்களிலே குறைவாக இருக்கும், அரிதாக இருக்கும். ரீசன் உங்களுக்கு தெரியும். ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோமோசைகஸ்னா சிமிலர் ஜீன்ஸ். ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கும்னா பொமனாட்டிகள் பெண்களை பொறுத்தவரை 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. அந்த 2 எக்ஸ் குரோமோசோமில் இருக்க டாமினன்ட் ஜீனும் போயிட்டு அதுக்கு பதில் ரெசசிவ் ஜீன் வந்தால் தான் என்ன ஆகும்னா ஹீமோஃபீலியா வரும். பட் ஆண்களை பொறுத்தவரை ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் குரோமோசோம் இருக்குது. அப்போ XYயில் ஒரே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரெசசிவ் ஜீன் இருந்தாலே ஆண்களுக்கு ஹீமோஃபீலியா வந்துடும். அப்போ இட் இஸ் வெரி காமன் இன் மேல்ஸ் அண்ட் வெரி ரேர் இன் ஃபீமேல்ஸ், பிகாஸ் ஃபீமேல் வித் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ், மேல் வித் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம். அப்போ ஒரு ஃபீமேலுக்கு எப்பயும் ஹீமோஃபீலியா வரணும்னா ஒரு கேரியர் ஃபீமேல் ஒரு ஹீமோஃபீலிக் மேலே கல்யாணம் பண்ணிட்டால்தான் அவங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஒன்று தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா சிக்கிள் செல் அனீமியா, கதிர் அர்வால் சோகை என்று அழைப்பார்கள். SCA, சிக்கிள் செல் அனீமியா என்று அழைக்கப்படுவதும் ஒரு நோய். இட் இஸ் ஆல்சோ டியூ டு ஆட்டோசோமல் ரெசசிவ் மியூட்டேஷன். ஓங்குதன்மை உள்ள ஜீன் இருக்க பதிலாக ஒடுங்குதன்மை உள்ள ஜீன் வந்துவிட்டால் இது ஏற்படும். நார்மல் ஹீமோக்ளோபின், நார்மல் RBC, ஒரு RBC இந்த ஷேப்போட தான் இருக்கணும் அப்படின்னா அந்த நார்மல் RBCயோட ஷேப் இருக்கு பற்றியோன்னோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல HBA அப்படின்னு 2 டாமினன்ட் ஜீன் இருப்பா. திடீர்னு மியூட்டேஷன் நடந்து அதுக்கு பேர் ஹோமோசைகஸ் டாமினன்ட்னு பேர். HBAன்னு சொல்லுவாள். இது முடிச்ச அப்புறம் நான் போர்டில் எழுதி உனக்கு அந்த இதை காமிக்கிறேன், பிக்சர் நீ பார்த்துக்கோ. திடீர்னு மியூட்டேஷன் நடந்து ஏக்கு பதில் S வந்துடுத்துன்னா, if the dominant gene capital A is replaced by S, then they are affected by sickle cell anemia. இதுக்கான குரோமோசோம் எடுத்துட்டேன்னா the genes of responsible for normal hemoglobin production present in the 11th chromosome. நம்மளோட 11th குரோமோசோமில் the dominant gene HBA இருப்பா. 2 தடவை சொல்கிறேன்னா the chromosomes are always present in pairs. So the genes are always present in pairs. One from the paternal side and other from the maternal side. எப்பொழுதும் குரோமோசோம்கள் இணையாகத்தான் காணப்படும். அதனால் ஜீன்களும் இணையாகத்தான் காணப்படும். ஒன்று தாயிடமிருந்தும் மற்றொன்று தந்தையிடமிருந்தும் வந்திருக்கும். அப்போ 2 பேர்ட்டையும் HBAன்னு டாமினன்ட் ஜீன் இருக்கா. திடீர்னு மியூட்டேஷன் நடந்துடுத்து, டாமினன்ட் ஜீனுக்கு பதில் ரெசசிவ் ஜீன் வந்துட்டான்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வரும். அப்போ வர சமயத்தில் ஷேப் ஆஃப் த ஹீமோக்ளோபின் சேஞ்ச் ஆகும். ஷேப் ஆஃப் த ஹீமோக்ளோபின் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, நேச்சுரலி த ஷேப் ஆஃப் த RBC இஸ் ஆல்சோ சேஞ்ச். ரத்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களோ, அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. டெக்னிக்கலி சேஸ் இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின் இருப்பான். அந்த மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின் எடுத்துட்டால் என்ன ஆகும்னா வித் லோ ஆக்சிஜன் டென்ஷன் இருக்கும்.
ஹீமோகுளோபின்ல லோ ஆக்சிஜன் டென்ஷன் இருந்தால் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம். ஆர்பிசியோட ஷேப்பை பார்க்கறதுக்கு சிக்கல் கதிர் அருவாள் போன்று மாறிவிடும். அப்போ நீங்கள் ஞாபகம் ஹெச்பிஏ இருந்தால் மறந்துடாதீங்க, குரோமோசோம் நம்பர் இஸ் 11. The genes responsible for normal hemoglobin production, RBC production எடுத்துட்டோம்னா எங்கே இருக்கும் நீங்கள் ஞாபகம் HBA, that is 11th chromosome. திடீர்னு மியூட்டேஷன் நடந்து ஏக்கு பதில் S வந்துடுத்துன்னு வச்சுக்கோயே, HBA ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவா. HBS ஹோமோசைகஸ் ரெசசிவ்னு சொல்லுவா. அந்த ரெண்டு ஜீனும் ரெசசிவாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா they are affected by sickle cell anemia. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நீ கொஞ்சம் நான் ஞாபகம். தேர்ட் கேஸ் இருக்கு, ஹெட்டரோசைகஸ். சில பேர் HBS இருப்பான். ஒன் இஸ் டாமினன்ட் அனதர் இஸ் ரெசசிவ். அது மாதிரி இருக்கிறப்ப அவளுக்கு சிக்கல் செல் அனீமியா வராது. அவளுக்கு பேர் கேரியர்ஸ்னு பேர். கடத்திகளாக அவர்கள் செயல்படுவார்களே தவிர அவளுக்கு அந்த வியாதி இருக்காது. இது ரெண்டாவது சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம், ஒய் திஸ் ஹேப்பன். திஸ் sickle cell anemia due to substitution mutation. பதிலீடு திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் இது ஏற்படுகிறது. மியூட்டேஷன் திடீர் மாற்றம். அதில் ஒரு டைப்புக்கு பேர் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் பேர். ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று பெயர். சடன் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் அ நியூக்ளியோடைட் ஆர் அ பேர் இஸ் செட் டு பி ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு நியூக்ளியோடைடிலோ ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றத்தை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். மோர் தேன் அ பேர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் இன்வால்வ்ட், we are calling it as gross mutation. இரண்டிற்கும் மேற்பட்ட நியூக்ளியோடைடுகள் அதில் இன்வால்வ் ஆனால் அதை கிராஸ் மியூட்டேஷன் சொல்லுவோம். அதை டெலிஷன் நீக்கம், அடிஷன் சேர்க்கை, சப்ஸ்டிடியூஷன், one nitrogenous base is substituted by the other, பதிலீடுன்னு சொல்லுவார். ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரம் வருதலால் ஏற்படுதல். டெலிஷன்னா ஒரு நியூக்ளியோடைட் பேடுவா, அடிஷன்னா ஒரு நியூக்ளியோடைட் ஆட் ஆயிடுவா. சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் ஒன் நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த அதர். ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரம் வந்தால் அதற்கு சப்ஸ்டிடியூஷன், பதிலீடு திடீர் மாற்றம் என்று பெயர். அதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் டிரான்சிஷன் மியூட்டேஷன், another is called டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன். ஒத்த பதிலீடு, வேறுபட்ட பதிலீடு என்று இரண்டு இருக்கிறது. If the purine base is replaced by a purine or the pyrimidine base is replaced by a pyrimidine, we are calling it as transition mutation. ஒரு பியூரின் காரத்திற்கு பதில் மற்றொரு பியூரின் காரமோ, that is அடினைனுக்கு பதில் குவானைன். ஒரு பைரமிடின் காரத்திற்கு பதில் மற்றொரு பைரமிடின் காரமோ, தைமினுக்கு பதில் சைட்டோசன் ஒரு யூராசல் வந்தால் அதுக்கு ஒத்த பதிலீடுன்னு பேர். தட் இஸ் டிரான்சிஷன் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாள். another is transversion, வேறுபட்ட பதிலீடுன்னு ஒன்று இருக்கு. if the purine is replaced by a pyrimidine or a pyrimidine is replaced by a purine, we are calling it as a transversion mutation. ஒரு பியூரினுக்கு பதிலாக மற்றொரு பைரமிடனோ, ஒரு பைரமிடனுக்கு பதிலாக பியூரினோ வந்தால் அடினைனுக்கு பதில் தைமினோ, தைமினுக்கு பதில் அடினைனோ, குவானைனுக்கு பதில் சைட்டோசினோ, சைட்டோசனுக்கு பதில் குவானைனோ வந்தால் we are calling it as a transversion mutation. Transversion mutation வேறுபட்ட பதிலீடு என்று அழைப்பார்கள். இதுக்கு காரணம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம், வேறுபட்ட பதிலீடு. டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன்னால இது வரும். எப்படி சார் டிரான்ஸ்வர்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட 11th ஹோமோலாகஸ் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனில் GAG, குவானைன் அடினைன் குவானைன் அப்படின்னு ஒரு கோடானுக்கு பதில் GUG பாருங்க, GAG ஏக்கு பதில் இங்கே அடுத்தது GUGன்னு சொல்கிறேன். A is replaced by U. A purine base is replaced by a pyrimidine base. We are calling it as transversion substitution mutation. That is adenine என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக யுராசில் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று வருவதன் காரணமாகத்தான் இது ஏற்படுகிறது.
ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த sickle cell anemia actually takes place in the 11th homologous pair. நம்முடைய 11வது ஹோமோலாகஸ் ஒத்த குரோமோசோம் ஜோடியில் உள்ள ஜீனிலே ஏற்படக்கூடிய கோடானில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் இது வருகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வருது இதிலேயே கொடுக்கறதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அப்போ இந்த ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிஷன், அடிஷன், சப்ஸ்டியூஷன், டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன். நீக்கம், சேர்க்கை, பதிலீடு, அதை ஒத்த பதிலீடு, வேறுபட்ட பதிலீடு என்று பிரித்திருக்கிறார்கள். தட் சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன், பதிலீடு திடீர் மாற்றத்திலே. டிரான்ஸ்வர்ஷன், வேறுபட்ட பதிலீட்டின் காரணமாக அடினைனுக்கு பதில் யுராசில் அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவதன் காரணமாக ஏற்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த டிசீஸ் ஒன்று கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா என்சிஆர்டியில் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஆக்சுவலி குரோமோசோம் நம்பர் புக்கில் மென்ஷன் பண்ணல. இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் த குரோமோசோம் நம்பர் 12. 12வது குரோமோசோமில் உள்ள ஜீன்களில் ஏற்பட்ட எக்ஸ்பெஷலி ரெசசிவ் ஜீன் மியூட்டேஷன், ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆட்டோசோமல் ரெசசிவ் மியூட்டேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஒடுங்கு ஜீன், நம்முடைய உடல் குரோமோசோமில் உள்ள ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தில் உடல் குரோமோசோமில் ஏற்படும் ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக இது தோன்றுகிறது. குரோமோசோம் நம்பர் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது குரோமோசோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆகும் சார்? ஆட்டோசோமல் ரெசசிவ் நம்மள்கிட்ட ஃபினைல் அலனைன், இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே மெலானின் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். அதை கொஞ்சம் இங்கே லிங்க் பண்ணிக்கோங்க. அல்பினிசம்னு ஒன்று படிச்சிருப்போம் நம்ம. அல்பினிசம்னா உங்களுக்கு தெரியும். அல்பினிசம் மீன்ஸ் நம்ம கருப்பா, என்னை பார்த்தா கருப்பா பயங்கரமாக இருக்கான்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்தேன்னா என்ன மோல் இருக்கிற இடத்துல பார்த்தேன்னா பயங்கர கருப்பாக இருக்கும். நம்ம ஊரை பொறுத்தவரையும் நம்ம கருப்பாக தான் இருக்கணும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு பாட்டு வர மாதிரி. ஏன்னா நம்ம ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கோம், சன்லைட் எக்ஸ்போசர் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படின்னா மெலானின் பிக்மெண்டேஷன் இஸ் மோர். மெலானின் தான் உங்களுக்கு தெரியும். மெலானின் இஸ் அ ப்ரௌன் பிளாக் non-hemoglobin derived pigment secreted by the melanocytes and dendritic cells. மெலானின் என்பது மெலானின் என்பது ஹீமோகுளோபின் அல்லாத ஒன்றிலிருந்து பெறப்படுகின்ற ஒன்று. ப்ரௌன் பிளாக் அப்படின்னு சொல்லுவா, என்ன சொல்றது, பழுப்பு கருப்பு நிறத்தில் காணப்படும். இதை செக்ரீட் பண்ணுறது யாருன்னு உனக்கு தெரியும், மெலனோசைட்ஸ் அண்ட் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் என்பது இதனை உருவாக்கும். இந்த மெலானின் ஃபார்ம் ஆனும் அப்படின்னு வச்சுக்கோயேன். அல்பினிசம்னு கேள்விப்பட்டிருப்பேன், அது அப்புறம் வரேன். மெலானின் ஃபார்ம் ஆனும் அப்படின்னா நம்மள்கிட்ட டோப்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஆனால் ஏன் தலையை டோப்பா தலைன்னு சொல்லாது, கொஞ்சோண்டு தான் ஹேர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லதை வச்சுக்கணும் போல இருக்கு. 3,4 டைஹைட்ராக்சிஃபினைல் அலனைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மெலானின் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் டைரோசினேஸ். நம்மளோட செல்லில் இருக்க டோப்பா 3,4 டைஹைட்ராக்சிஃபினைல் அலனைன் என்பது மெலானினா மாறும். அந்த மெலானினா மாறுறது பாருங்களேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு என்சைம் இருப்பா, அதுக்கு பேர் டைரோசினேஸ்னு பேர். அந்த டைரோசினேஸ் ப்ரொடக்ஷனை கேபிட்டல் ஏ அப்படின்னு 2 டாமினன்ட் ஜீன் கண்ட்ரோல் பண்ணுவான். திடீர்னு மியூட்டேஷன் நடந்து டாமினன்ட் ஜீனுக்கு பதில் ரெசசிவ் ஜீன் வந்துடுத்தோம்னா டைரோசினேஸ்னு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகாது. டோப்பா இஸ் நாட் கன்வெர்டட் இன்டு மெலானின். டோப்பா மெலானினா மாறலைன்னா பாப்பாவை பார்த்தேன்னா சாக் பீஸ் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட் இஸ் செட் டு பி ஆல்பினிசம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதை மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மெலானின் அப்போ அல்பினோஸ் அப்படின்னு சொல்லுவா, கம்ப்ளீட்டாக சாக் மாதிரி குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி வந்துடலாம். அந்த இடத்துல டோப்பா படிச்சல் பாருங்களேன், 3,4 டைஹைட்ராக்சிஃபினைல் அலனைன், அதை அப்படியே எங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்தது ஃபினைல் கீட்டோனியூரியா. நம்மளோட உடம்புல 12th ஹோமோலாகஸில் இருக்க ஒரு டாமினன்ட் ஜீன் ஃபினைல் அலனைன் அப்படின்னு ஒரு கெமிக்கலை, தட் இஸ் குரோமோசோம் நம்பர் 12 இருக்கக்கூடிய ஜீன் செக்ரீட் பண்ணுற என்சைம் ஃபினைல் அலனைனை என்னவா மாற்றும்னா டைரோசைனை மாற்றும். திடீர்னு மியூட்டேஷன் நடந்து
டாமினன்ட் ஜீனுக்கு பதில் 12th ஹோமோலாகஸ் பேரில் ரெசசிவ் ஜீன் வந்துட்டான்னா அந்த என்சைம் ஃபார்ம் ஆகாது. phenylalanine is not converted into melanin. phenylalanine is not converted into tyrosine. டைரோசைன்கிற வார்த்தையெல்லாம் நீ லிங்க் பண்ணணும். எங்கே படிச்சேன்? தைராக்சின் ஒரு ஹார்மோன் படிச்சிருப்பேன். Thyroxine is the iodinated form of hormone secreted by the thyroid gland ன்னு படிச்சிருப்பேன். அதில் பார்த்தேன்னா இட்ஸ் அ டைரோசைன் அமினோ ஆசிட் ரெசிடியூன்னு போட்டு டைரோசைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பா. அதை இந்த இடத்துல நீ லிங்க் பண்ணிக்கணும். அப்போ நம்ம மனசில் வர வேண்டியது என்ன? அப்போ அந்த டைரோசைன் அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகாது. டைரோசைன் ஃபார்ம் ஆகாது அப்படின்னா நேச்சுரலி நம்மளோட பிளட்ல ஃபினைல் அலனைன் கண்டென்ட் ஜாஸ்தியாகும். இப்போ ஃபினைல் அலனைன் கண்டென்ட் ஜாஸ்தியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபினைல் அலனைன் டேக்ஸ் பிளேஸ். நம் உடலிலே ஃபினைல் அலனைன் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அப்போ ஃபினைல் அலனைன் அதிகமாக சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகிறது. அப்போ ஃபினைல் அலனைன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான சமயத்தில் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபினைல் பைருவிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ். நம்மளோட 12th ஹோமோலாகஸ் பேரில் ஒரு ஜீன் இருப்பா, ஒரு டாமினன்ட் ஜீன் இருப்பா. அந்த டாமினன்ட் ஜீனோட ரோல் என்ன? ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணும். அந்த என்சைம் என்ன பண்ணுவா? ஃபினைல் அலனைனை என்னவா மாற்றுவாங்க? இட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைரோசைன். திடீர்னு மியூட்டேஷன் நடந்துருக்கோ, திடீர் மாற்றம் நடைபெற்று விட்டது. டாமினன்ட் ஜீனுக்கு பதில் ரெசசிவ் ஜீன் வந்துட்டா அப்போ என்சைம் ஃபார்ம் ஆகாது. என்சைம் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஃபினைல் அலனைன் என்னவா மாறாது? டைரோசைனா மாறாது. அப்போ வாட் will happen? Accumulation of phenylalanine takes place in our body. நம் உடலிலே phenyl alanine என்பது அதிகமாக சேரும். அதிகமாக சேர்ந்த அப்புறமா it is converted into phenyl pyruvic acid. phenyl pyruvic acid மாறும். It accumulates in the brain, leads to mental retardation. அது போய் அப்படியே பிரைனில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, மூளை பாதிப்பு ஏற்படும். This disease is said to be phenylketonuria. ஸோ இந்த வியாதி வருவதற்கான சாத்தியக்கூறி இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா ஹெரிட்டபிள் டிசீஸ், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள். Also known as congenital disease. The diseases inherited from parents to the subsequent generations are known as heritable diseases. பெற்றோர்களிடமிருந்து சந்ததிக்கு அப்படியே கடத்தப்படுகின்ற நோய்களை நாம் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் என்று அழைப்போம். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் என்றால் ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ஜீன் தெரபி. ஜீன் சிகிச்சை முறையின் மூலமாகத்தான் இதை நாம் ட்ரீட் செய்ய முடியும். ஸோ இந்த வியாதி கொடுத்துருக்கா, இதை ஞாபகம். அப்புறம் ஃபினைல் அலனைன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது, ஃபினைல் பைருவிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அது கிட்னியில் அப்சார்ப் பண்ண முடியாது. நம்ம யூரினோட என்ன போகும்? ஃபினைல் பைருவிக் ஆசிட் இஸ் ஆல்சோ எலிமினேட்டட். இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மெண்டலியன் டிசார்டர்ஸில் due to autosomal gene mutation, அதாவது autosomal dominant gene or autosomal recessive gene or sex chromosomal mutation ஜீன்களில் செக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய மியூட்டேஷன் தான் வருது. இது ஒரு கான்செப்ட் இப்போ பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சிண்ட்ரோம்ஸ் பற்றி பார்ப்போம். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம்லாம் பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.